அனைவருக்கும் வணக்கம். ஷார்ட்கட்ஸ். இந்த வீடியோ கோர்ஸில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, இந்தியாவில் மாடர்ன் இந்தியா ஹிஸ்ட்ரியில் இருக்கக்கூடிய இம்பார்ட்டன்ட் டேஸோடைய ஷார்ட்கட்ஸ் பற்றியும் சார்ட்டர் ஆக்ட்ஸோடைய ஷார்ட்கட்ஸ் பற்றி தான் பார்க்க போகிறோன்னு நான் ஆல்ரெடி போன லெசன்லேயே சொல்லியிருப்பேன் இன்ட்ரோடக்ஷனில், இல்லையா? சரி, டிஎன்பிசிக்கு தேவையான குரூப் 1, குரூப் 2, குரூப் 4 மற்றும் விஓவில் இருந்து, அது மட்டும் இல்லாமல் அனைத்து விதமான காம்படிட்டிவ் எக்ஸாமுக்கு தேவையான ஹிஸ்ட்ரியில் இருக்கக்கூடிய ஷார்ட்கட்ஸ் பற்றி தான் பார்க்க போகிறோம். சரியா? சரி, ஃபர்ஸ்ட் நம்ம ஈவெண்ட்ஸ் தான் பார்க்க போகிறோம். ஈவெண்ட்ஸ் பார்த்துட்டு அடுத்து ஷார்ட்கட் பார்த்துடலாம். சரியா? ஃபர்ஸ்ட் நான் ஈவெண்ட் சொல்லி முடிச்சிடறேன். 1498 வாஸ்கோ காமா காலிக்கட்டில் தரையிறங்குறார். எப்போ? 1498. 1510 போர்ச்சுகீஸ் என்ன பண்ணுறாங்க? கோவா கேப்சர் பண்ணுறாங்க. அப்போ போர்ச்சுகீஸோட கவர்னராக யார் இருக்கார்? அல்பிக்யூரோ. இவர் தான் போர்ச்சுகீஸோட கவர்னர். இவர் தான் கோவா கேப்சர் பண்ணுறாரு. எப்போ? 1510. ஓகேவா? அடுத்து 1600 இங்கிலீஷ் ஈஸ்ட் இந்தியா கம்பெனி எஸ்டாப்ளிஷ் ஆகுது இந்தியாவில். 1607-11 அதே இங்கிலீஷ் ஈஸ்ட் இந்தியா கம்பெனி ஒரு ஃபேக்ட்ரி பில்ட் பண்ணுறாங்க. எங்கே? மசிலிப்பட்டினத்தில். அடுத்து 1739 நதீர் ஷா. இந்த நதீர் ஷா இந்தியா மீது இன்வைட் பண்ணுறாரு. சரிங்களா? இந்தியா மீது படையெடுத்து வர்றார். அப்படி படையெடுத்து வரும்போது இந்தியாவில் இருக்கக்கூடிய பீகாக் த்ரோன், சரிங்களா, மயில் நாற்காலி, அது மட்டும் இல்லாமல் கோகினூர் டைமண்ட், கோகினூர் வைரம் எல்லாம் கேள்விப்பட்டிருப்பீங்க இல்லையா? இது ரெண்டு என்ன பண்ணுறாரு? நதீர் ஷா ஆட்டியை போட்டு போயிடுறாரு. சரிங்களா? அடுத்து 1757 பேட்டில் ஆஃப் பிளாசி. இந்த பேட்டில் ஆஃப் பிளாசியில் இங்கிலீஷ் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, 2 பேரை டிஃபீட் பண்ணுறாங்க. யார் அப்படின்னா சரஜித்துல்லாவையும் நவாப் ஆஃப் பெங்கால், இவங்க 2 பேரை டிஃபீட் பண்ணுறாங்க. பேட்டில் ஆஃப் பிளாசி. பேட்டில் ஆஃப் பிளாசி எப்போ நடந்தது? 1757. ஓகே. அடுத்து 1760 பேட்டில் ஆஃப் வந்தவாசி போர். சரிங்களா? இந்த பேட்டில் ஆஃப் வந்தவாசியில் இந்தியாவில் ஃப்ரெஞ்சோடைய பவர் எண்டுக்கு வந்தது இந்த வந்தவாசி போரில் தான். எப்போ? 1760. அடுத்து 1761 தேர்ட் பேட்டில் ஆஃப் பானிபட். சரிங்களா? இந்த தேர்ட் பேட்டில் ஆஃப் பானிபட்டில் அகமது ஷா அப்தலி, இந்த அகமது ஷா அப்தலி என்ன பண்ணுறாரு அப்படின்னா மராத்தாஸ் டிஃபீட் பண்ணுறாரு. சரியா? இவர் போய் என்ன பண்ணுறாரு? மராத்தாஸே டிஃபீட் பண்ணிடுறாரு. எப்போது? 1761. அடுத்து 1764 பேட்டில் ஆஃப் பக்சர் யுத்தம் நடக்குது. அடுத்து 1793 1793 பர்மனன்ட் செட்டில்மெண்ட் இன் பெங்கால் அது கொண்டாந்தாங்க. சரியா? அடுத்து 1799 4th ஆங்கிலோ மைசூர் வார் நடக்குது. இந்த 4th ஆங்கிலோ மைசூர் வாரில் யார் இறந்துடுறா? டிப்பு சுல்தான் இறந்துருவார். சரிங்களா? அடுத்து ரஞ்சித் சிங் என்ன பண்ணுறாரு? டிப்பு சுல்தான் இறந்தப்புறம் லாகூரை போய் ஆக்குபை பண்ணிக்குவார். சரியா? அடுத்து 1719 1819 வரைக்கும். சரியா? மராத்தாஸ் ஏன்னா கடைசியாக மராத்தாஸ் க்ரஷ் பண்ணிட்டாங்க. சரியா? இந்த காலகட்டத்தில். அடுத்து 1828 லார்ட் வில்லியம் பென்டிக், இவர் கவர்னர் ஜெனரலாக மாறிடுவார். இந்த பீரியடை என்ன சொல்கிறாங்க அப்படின்னா எரா ஆஃப் சோஷியல் ரீஃபார்ம்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன் இது எரா ஆஃப் சோஷியல் ரீஃபார்ம்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்கன்னா, இந்தியாவில் இருக்கக்கூடிய ரொம்ப பழமையான பழக்கங்களை ஒழிச்சாங்க. அது என்னென்ன? ப்ரொகிபிஷன் ஆஃப் சதி. சரிங்களா? உடன்கட்டை ஏதில் ஒழிச்சாங்க. எப்போது? 1829. யார் ஒழிச்சா? லார்ட் வில்லியம் பென்டிக். அடுத்து வேறு என்ன ஒழிச்சார்? சஸ்பென்ஷன் ஆஃப் டக்ஸ். சரிங்களா? எப்போது? 1830. அடுத்து 1835 இன்ட்ரொடக்ஷன் ஆஃப் இங்கிலீஷ் ஆஸ் மீடியம் ஆஃப் இன்ஸ்ட்ரக்ஷன். சரிங்களா? இங்கிலீஷை மீடியம் ஆஃப் இன்ஸ்ட்ரக்ஷனுக்கு கொண்டாந்தாங்க. எப்போ? 1835. சரிங்களா? அடுத்து 1853 ஃபர்ஸ்ட் இந்தியன் ரயில்வே போடப்பட்டது. எங்கே? பாம்பே டு தேனி. எப்போ? 1853. அடுத்து 1857 1858 வரைக்கும் ஃபர்ஸ்ட் வார் ஆஃப் இண்டிபெண்டன்ஸ். சரிங்களா? இந்தியாவின் முதல் சுதந்திர போர் 1857 இல்லையா? அது நடந்தது. அடுத்து 1858 பிரிட்டிஷ் க்ரௌன். இந்த 1857 அப்புறமா என்ன நடக்கும்? பிரிட்டிஷ் என்ன பண்ணியிருக்கோம்? பிரிட்டிஷ் க்ரௌன் குயின் விக்டோரியா என்ன பண்ணுவாங்க? இந்தியாவில் இருக்கக்கூடிய இங்கிலீஷ் ஈஸ்ட் இந்தியா கம்பெனியை திரும்ப பெற்று அவங்க என்ன பண்ணுவாங்க? அதை கலைச்சிட்டு பிரிட்டிஷ் கம்பெனி டைரெக்டாக என்ன பண்ணிடும்? இந்தியா ஆள ஆரம்பிச்சிடும். அது எப்போ நடந்தது? 1858. சரிங்களா? குயின் விக்டோரியாஸ் ப்ரொக்ளமேஷன். அடுத்து 1861 பர்த் ஆஃப் ரவீந்திரநாத் தாகூர். ரவீந்திரநாத் தாகூர் பிறகுறார். எப்போது? 1861 தான் பிறகுறார். சரியா? அடுத்து 1869 பர்த் ஆஃப் மகாத்மா காந்தி. மகாத்மா காந்தி பிறகுறார். எப்போது? 1869. அடுத்து 1885 ஃபார்மேஷன் ஆஃப் இந்தியன் நேஷனல் காங்கிரஸ். சரிங்களா? ஐஎன்சி ஆரம்பிக்கப்படுது. எப்போது? 1885 தான் ஃபஸ்ட்டு ஆரம்பிக்கப்படுது. ஓகேவா? அடுத்து 1905 சரிங்களா?
பார்ட்டிஷன் ஆஃப் பெங்கால் பை லார்ட் கர்சன். லார்ட் கர்சன் என்ன பண்ணுறாரு, பெங்கால் வந்து ரெண்டாக வந்து பிரிக்கிறார். சரிங்களா, எப்போ 1905. அடுத்து 1906 ஃபார்மேஷன் ஆஃப் ஆல் இந்தியா முஸ்லீம் லீக். சரிங்களா, ஆல் இந்தியா முஸ்லீம் லீக் வந்து என்ன பண்ணுறாங்க, ஃபார்ம் பண்ணுறாங்க. ஓகேவா, சரி. இப்போ நம்ம இதுவரை பார்க்க போகிறோம் 1906 வரையும். இவ்வளோ தானா அப்படின்னா கிடையாது, இன்னும் நிறைய இருக்குது. இது வந்து அடுத்த வரக்கூடிய லெசனில் பார்க்கலாம். சரியா, இப்போ வந்து நம்ம ஷார்ட்கட் வந்து பார்த்துடலாம். ஷார்ட்கட் பார்த்துடலாமா, பார்த்துருவோம். 1498 வாஸ்கோ ட காமா இந்தியாவுக்கு வரார். சரியா, வாஸ்கோ ட காமா இந்தியாவுக்கு வரும்போது மொத்தம் 100 பேர் இருந்தாங்க, ஞாபகம் வச்சுக்கோங்க. வாஸ்கோ ட காமா இந்தியா வரும்போது எத்தனை பேர் இருந்தாங்க, 100 பேர் இருந்தாங்க. அவர் திரும்பி போகும்போது 2 பேர் விட்டு போயிட்டார். சரியா, அதனால் எத்தனை பேர், 100ல் நம்ம 100ல் 2 மைனஸ் பண்ணலாம். மைனஸ் பண்ணால் நமக்கு 98 கிடைக்கும். இந்த 98 தான் இந்த 98. சரியா, இந்த 98 எளிமையாக ஞாபகம் வச்சுக்க முடியுமா? ஓகே. அடுத்து 1510 போர்ச்சுகீஸை வந்து கோவா வந்து கேப்சர் பண்ணுறாங்க. சரியா, அப்போ போர்ச்சுகீஸ் வந்து கோவா கேப்சர் பண்ணும்போது மொத்தம் 10 பேர் தான் இருந்தாங்க, ஞாபகம் வச்சுக்கலாம். அந்த 10 மெம்பர் தான் இந்த 10, 1510. ஓகேவா, எளிமையாக ஞாபகம் வச்சுக்கலாம் இல்லையா? அடுத்து 1600 இங்கிலீஷ் ஈஸ்ட் இந்தியா கம்பெனி வந்து எஸ்டாப்ளிஷ் ஆச்சு. சரியா, 1600ல். அப்படி 1600 இங்கிலீஷ் கம்பெனி எஸ்டாப்ளிஷ் ஆகும்போது அவங்களுடைய அக்கௌண்ட்டில் 0 அமௌண்ட் தான் இருந்தது, ஞாபகம் வச்சுக்கோங்க. அந்த 00 தான் இந்த 00. ஓகேவா, அந்த 00 தான் இந்த 00. ஓகேவா, 1600 ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கலாம் இல்லையா? அடுத்து 1611 இங்கிலீஷ் ஈஸ்ட் இந்தியா கம்பெனி என்ன பண்ணுறாங்க, மசிலிப்பட்டினத்தில் ஒரு ஃபேக்ட்ரி நிறுவுறாங்க. சரியா, அப்படி நிறுவும் போது அவங்கக்கிட்ட வந்து 2 பேர் இருக்காங்க, 11. சரியா, அந்த 11 தான் இந்த 1611. எளிமையாக ஞாபகம் வச்சுக்கலாம் இல்லையா? அடுத்து ஓகே 1739 நதீர் ஷா என்ன பண்ணுறாரு, இந்தியாவுக்கு வந்து பீகாக் த்ரோனையும் கோகினோ டைமண்டையும் ஆட்டி போட்டு போயிட்டார் இல்லையா, திருட்டிட்டு போயிட்டார். ஓகேவா, சரி. இது எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படின்னா, அலிபாபாவும் 40 திருடர்களும் எல்லாம் கேள்விப்பட்டிருப்பீங்க இல்லையா? அந்த அலிபாபாவும் 40 திருடர்களுக்குள்ளே 40 பேர். சரிங்களா, அந்த 40 வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க. அந்த 40ல் ஒருத்தர் மட்டும் போயிட்டார், அதுதான் யார், நதீர் ஷா. அப்போ 40 - 1 எவ்வளோ, 39. அந்த 39 தான் 1739. ஓகேவா, ஞாபகம் வச்சுக்கலாம் இல்லையா? அடுத்து 1757 என்ன நடக்குது, பேட்டில் ஆஃப் பிளாசி நடக்குது. இந்த பேட்டில் ஆஃப் பிளாசியில் யார் டிஃபீட் பண்ணுறா, இங்கிலீஷ் வந்து யாரை டிஃபீட் பண்ணுறாங்க, சரிதுல்லையும் நவாப் பெங்காலையும் டிஃபீட் பண்ணுறாங்க இல்லையா? சரி, இந்த 57 எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம்? ஓகே, பிளாசி அப்படின்னா உங்களுக்கு எது ஞாபகம் வரணும் அப்படின்னா 60. பிளாசி 60. சரிங்களா, பிளாசி அப்படின்னாலே 60 ஞாபகம் வந்துடும். ஓகேவா, இந்த 60ல் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா 3 மைனஸ் பண்ணுறோம் போகிறோம். 60ல் 3 மைனஸ் பண்ண எவ்வளோ, 57. அந்த 57 1757. ஓகேவா, பிளாசி அப்படின்னாலே 60 ஞாபகம் வந்துடும். அதே போல் சரி. அடுத்து 1760 இந்த 1760 எப்படி நம்ம பிளாசி அப்படின்னாலே 60 ஞாபகம் வருதோ, அதே போல் வந்தவாசி அப்படின்னாலே நமக்கு என்ன ஞாபகம் வந்துடணும், 60 ஞாபகம் வந்துடணும். வந்தவாசி 60. ஓகேவா, 1760. நெக்ஸ்ட் அடுத்து 1761 என்ன நடக்குது, தேர்ட் பேட்டில் ஆஃப் பானிபட் நடக்குது. சரியா, அதே பேட்டில் நடக்குது. இங்கே நான் 60 ஞாபகம் வச்சுக்க போகிறேன். பானி அப்படின்னா 1 ஞாபகம் வச்சுக்க போகிறேன். 60 + 1 61. சரிங்களா, இந்த பேட்டில் எல்லா பேட்டில் பற்றி நான் கடைசியாக வந்து சொல்லிடுறேன். ஓகேவா, அடுத்து 1764 பேட்டில் ஆஃப் பக்சர். சரியா, இங்கே வந்து 2 + 2 = 4 இருக்குது, 60 + 4 = 64 இருக்குது. இது எப்படி ஞாபகம் வச்சுக்கிறது? பக்சர் வந்து நம்ம கீவேர்டை ஞாபகம் வச்சுக்க போகிறோம். பக்சர் அப்படின்னா பாக்ஸிங் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கலாம். பாக்ஸர் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கலாம். சரியா, பாக்ஸிங் வந்து எத்தனை பேர் பண்ணுவாங்க, 2 பேர் பண்ணுவாங்க இல்லையா? 2 பேர் சேர்ந்து பாக்ஸிங் பண்ணுவாங்க. ஆனால் இங்கே பேட்டில் மாதிரி பாக்ஸிங் பண்ணுறாங்க ஞாபகம் வச்சுக்கலாம். அதனால் 2 பேர் சேர்ந்து பண்ணுறாங்க, மொத்தம் 4 பேர். ஓகேவா, ஆல்ரெடி வந்து பேட்டில் அப்படின்னா 60 ஞாபகம் வச்சுக்க போகிறோம். அப்போ 60 + 4 எவ்வளோ, 64. சரிங்களா, ஒன்ஸ் இந்த பேட்டில் மட்டும் நம்ம பார்த்துடலாமா, ரிவைஸ் பண்ணிடலாமா? ஓகே, பேட்டில் மொத்தம் எத்தனை வேர்டு, 6 வேர்ட்ஸ் இல்லையா? அந்த 6 வேர்டு இருக்கக்கூடிய பேட்டில் 6 வேர்டு இருக்கிறதுனால நான் என்ன ஞாபகம் வச்சுக்க போகிறேன், 60 ஞாபகம் வச்சுக்க போகிறேன். பிளாசி அதனால 3. சரிங்களா, பிளாசி அப்படின்னாலே 3, பேட்டில் அப்படின்னா 60 - 3 57. நெக்ஸ்ட் பேட்டில் வருது, அதனால் நான் 60 ஞாபகம் வச்சுக்கிறேன். வந்தவாசி வருது, அதனால் நான் என்ன ஞாபகம் வச்சுக்கிறேன், 0 ஞாபகம் வச்சுக்கிறேன். அப்போ 60 + 0 60 தான், அதனால் 1760. அடுத்து திருப்பி பேட்டில் வருது, நான் 60 ஞாபகம் வச்சுக்கிறேன். பானிபட் அப்படின்னு வருது, பானி அப்படின்னாலே 1 ஞாபகம் வச்சுக்கிறேன். சரியா, அப்போ 60 + 1 61. அடுத்து திருப்பி பேட்டில் வருது, 60 ஞாபகம் வச்சுக்கிறேன். பாக்ஸிங் வருது, அதனால் நான் என்ன ஞாபகம் வச்சுக்க போகிறேன், 2 பேர் சண்டை போகிறாங்க, அதனால் 4. 60 + 4 64. ஓகேவா, 64. அடுத்து 1793 என்ன நடக்குது, பர்மனன்ட் செட்டில்மெண்ட் இன் பெங்கால். சரிங்களா, 1793 என்ன நடக்குது, பெங்காலோட பர்மனன்ட் செட்டில்மெண்ட். இந்த 1793 எப்படி நான் படிச்சுக்கலாம், ரொம்ப சிம்பிள். நீங்கள் பர்மனெண்ட்டாக செட்டில் ஆகணும் என்ன பண்ணணும், 100% வந்து உங்ககிட்ட அமௌண்ட் வந்து இருக்கணும் இல்லையா? சரி, அப்படி 100% அமௌண்ட் வந்து உங்ககிட்ட இருக்கணும் அப்படின்னா நீங்கள் வந்து ஒரு 1 வீக் வந்து நீங்கள் செலவு பண்ணணும் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கலாம். சரியா, அப்போ 100 - 7 1 வீக் எத்தனை டேஸ், 7 டேஸ். அப்போ 100 - 7 எவ்வளோ, 93.
93 தான் 1793. ஓகேவா? ஓகே. இந்த லெசனில் சில இயர்ஸ் வந்து பார்த்துருப்போம், சில ஈவெண்ட்ஸ் பார்த்துருப்போம், சில ஷார்ட்கட்ஸ் வந்து பார்த்துருப்போம். சரிங்களா? இன்னும் நிறைய ஷார்ட்கட்ஸ் இருக்குது, தொடர்ச்சியாக இருக்குது. அது அடுத்து வரக்கூடிய ஷார்ட்கட்ஸ் வந்து நிறைய இருக்குது. சரிங்களா? இப்படி அடுத்து வரக்கூடிய ஷார்ட்கட்ஸோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வேணும் அப்படின்னா மறக்காமல் இந்த கோர்ஸில் இருக்கக்கூடிய என்ரோல் அப்படின்ற பட்டன் இருக்கும், அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா அடுத்த வரக்கூடிய லெசன்ஸோட நோட்டிஃபிகேஷன் வரும். அதே போல் நான் எந்த வீடியோ கிரியேட் பண்ண, எந்த கோர்ஸ் கிரியேட் பண்ண நோட்டிஃபிகேஷன் வேணும் அப்படின்னா மறக்காமல் என்ன ஃபாலோ பண்ணுங்கள். என் பேருக்கு இருக்கக்கூடிய ஃபாலோ அந்த பட்டனை கிளிக் பண்ணி நீங்கள் என்ன ஃபாலோ பண்ண முடியும். இதே போல் மேலும் பயண வீடியோக்கு என்னோட இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.